கடகராசிக்காரவங்கள்ட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அன்பை நாங்கள் எல்லார்ட்டையும் காட்டுவோம், ஆனால் எங்கள்கிட்ட நீங்கள் மட்டும் அன்பை காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் அவங்க கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒருத்தர் அன்பை விரும்புவார்கள், ஒருத்தர் சமநிலையை விரும்புவாங்க. கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம், துலாத்தில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம், இதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபலன்கள் இது ஒத்துப்போகலை அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரர்கள் தன்னுடைய நியாயத்தை, தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய பிடிவாதத்தை, தன்னுடைய உண்மையை தன்னுடைய அன்பால வெளிப்படுத்தி உணர வைப்பாங்க. கடகராசிக்காரவங்களுக்கு சந்திர பகவான் ஆளுமை செலுத்துறார், துலா ராசிக்காரவங்களுக்கு சுக்கிர பகவான் ஆளுமை செலுத்துறார். இந்த இடத்துல ஒரு அமைப்பு இருக்குங்க. கடகம் துலாம் ரெண்டும் சேரும்போது ஒரு வீட்டில் அன்பும் இருக்கும், அமைதியும் இருக்கும். ஆனால் கடகம் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு ராசிக்காரங்களோட கடக ராசிக்காரங்க சேரும்போது என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் கடகராசி, துலாம் ராசி, அதாவது சந்திரன் அமைப்பு பெற்ற கடகராசி, சுக்கிரன் அமைப்பு பெற்ற துலாம் ராசி. ஸோ இவங்கனாலே அந்த தராசு மாதிரி இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களும், ஸோ அன்பால கட்டமைப்பு கொண்ட கடகராசிக்காரங்களும் எந்தெந்த விஷயத்தில் அட்ராக்ட் ஆவாங்க, எப்படி சேருவாங்க சார்? நிச்சயமா, அதாவது இது ஒரு சுவாரஸ்யமான சேர்க்கைன்னு சொல்லலாம். கடகராசி நீங்கள் சொன்ன மாதிரி அன்புக்கு ஒரு கட்டமைப்பு. அன்பு யார்கிட்ட கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எங்கெல்லாம் கொடுக்கணும், கட்டுப்பாடோடு கொடுக்கணும், அதெல்லாம் கடகத்துக்கு தெரியாது. அன்பு கொடுக்கறதுக்கு என்னையா, அதுக்கு தகுதியான ஆளா, தகுதி இல்லாத ஆளா, அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு தெரியாது. அன்பை எப்படி கொடுப்பார்கள் அப்படிங்கிற வெள்ளந்தி மனசாக கொடுப்பாங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பாங்க, ஏமாந்தாலும் கொடுப்பாங்க, ஏமாந்துக்கிட்டே இருந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது கடகத்திற்கு அது இறைவன் கொடுத்த அந்த கொடுப்பனைன்னு சொல்லலாம். அதனால் சில துரோகங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை இழப்புகள், மன அழுத்தங்கள் இதெல்லாம் கடகராசிக்காரவங்க சந்திச்சாலும் கூட அந்த ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுவதனால எங்கே எதை எப்படி இழந்தார்களோ அந்த இழப்பிற்கு சரியான தெய்வ புண்ணிய காரியங்கள் கடகராசிக்காரவங்களை காப்பாற்றும். இது கடகத்துக்கு இறைவன் கொடுத்த ஒரு நல்ல அமைப்பு. உச்சகுரு அவர்களுடைய ராசியில் காலச்சக்கரத்தின் அமைப்பில் பாக்யாதிபதி உட்கார்ந்து உச்சம் பெற்று இருக்கிறார். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் துலாம் ராசியோட அந்த சேரும் பொழுது, துலாமும் ஒன்றும் சாதாரண அமைப்பு கிடையாது, சமநிலை ராசி. நீங்கள் சொல்கிற மாதிரி சுக்கிரனுடைய அம்சம் பெற்ற ராசி. அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் ஒரு உணர்ச்சி பூர்வமாக உணர்வதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதில் சந்தோஷப்படுத்துவதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு சுக்கிரனுடைய தயவு வேணும். நீங்கள் மரம், செடி, கொடி எதிரில் வேணாலும் உங்கள் அன்பை காட்டலாம், அது ரசிக்கும். ஆனால் அதே அன்பு, அதே பாசம் உங்களுக்கு திரும்ப வரணும்னு சொன்னால், அதே காதல் திரும்ப வரணும்னு சொன்னால், அதை விட பன்மடங்கு திரும்ப வரணும்னு சொன்னால் சுக்கிர பகவானுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்கணும். சுக்கிரன் தாங்க லௌகீக சுகங்களை எல்லாம் அனுபவிக்க வைக்கக்கூடிய முக்கியமான ஆளாக இருப்பார். ஒரு வாழ்க்கையினுடைய பாதி பகுதி பிறந்தோம், படித்தோம், சம்பாதிச்சோம், வேலைக்கு போனோம், ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரும் உன்னை தேடுவது ஒரு பாதுகாப்பு, ஒரு அன்பு. அந்த பாதுகாப்பு, அன்புன்னு சொல்லக்கூடிய, திருமணம் என்று சொல்லக்கூடிய, வாழ்க்கையினுடைய சமநிலை பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்திற்குரிய களத்திர காரகரே சுக்கிரனாக வருவதனால மனசு, அந்த மனசு நிறைய காதல், அந்த நிறை அப்படின்னு வருது பாருங்க, அதை நிறைவுன்னு சொல்லலாம், நிறை எடைன்னு சொல்லலாம். அந்த துலாம் என்ற எடையோடு இந்த அன்பு என்ற நிறை சேரும் பொழுது, அன்புங்கிற பாசத்தை அதில் நிறைவாக இணைக்கும் பொழுது இந்த சேர்க்கைங்கிறது ஒரு அற்புதமான சேர்க்கைன்னு சொல்லலாம். அன்பு காட்டுறதுக்கும், அன்பை பெறுவதற்கும், அன்பை கொடுப்பனையாக அனுபவிப்பதற்கும் துலாம் கடகத்தினுடைய ஒரு சேர்க்கையை ஒரு அற்புத சேர்க்கைன்னு சொல்லலாம். காலச்சக்கரத்தினுடைய கடகத்திலிருந்து துலாம் 4வது ராசியாகவும், துலாத்திலிருந்து கடகம் 10வது ராசியாக வரும், துலாத்திற்கு கடகம் தொழில் ராசியாக வரும், கடகத்திற்கு துலாம் சுகராசியாக வரும். தொழில் நல்லபடியாக இயங்குவதற்கும், சுகம் நல்லபடியாக இயங்குவதற்கும், இவருடைய வாழ்க்கை அடுத்த நிலையில் போவதற்கும் சில நட்சத்திர பொருத்தங்களும் லக்ன அமைப்புகளும் தசாபலன்களும் சரியாக அமைஞ்சிட்டா கடகமும் துலாமும் அடுத்தடுத்த படிநிலையில் அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சண்டைகளாக இருக்கலாம், சச்சரவுகளாக இருக்கலாம், சமாதானமும் இருக்கலாம். அப்படிங்கிற நிலையில் அடுத்தடுத்து இவங்க போவதற்கு சுய ஜாதகமும் கடகத்திற்கும் துலாத்திற்கும் சப்போர்ட் பண்ணணும். வெறும் ராசி பொருத்தம் என்பது மனப்பொருத்தம் மட்டுமே. வாழ்க்கை என்பது நட்சத்திர பொருத்தங்களும் லக்னமும். இதை பார்த்து தாங்க கடகமும் துலாமும் வாழ்க்கையில் இணையணும். ஸோ அன்பு கொடுப்பதிலையும் அன்பு பெறுவதிலையும் இவங்க அட்ராக்ட் ஆகிட்டாங்க சார். ஸோ கடகமும் துலாமும் இப்போ ஒரு காதல் வாழ்க்கையில் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர், நிறைய லவ்வர்ஸ் எல்லாமே நம்ம சீரியஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கடகம் துலாம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்?
கடகம் கொடுக்கக்கூடிய அன்பு வந்து துலாத்திற்கு ரொம்ப பிடிக்கும். துலாம் காட்டக்கூடிய சமநிலைங்கிறது கடகத்திற்கு சில நேரங்கள் பிடிக்காம போகும். ஏன்னா கடகராசிக்காரங்கள்ட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, அன்பை நாங்க எல்லாத்தையும் காட்டுவோம், ஆனா எங்கள்கிட்ட நீங்க மட்டும் அன்பை காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் அவங்க கொண்டவங்களா இருப்பாங்க. ஏன்னா எத்தனை புள்ள இருந்தாலும் தாய்க்கு தாம்பிள்ள தானே சொந்தம். அது மாதிரி கடகராசிக்காரவங்க எனக்கு உரித்தானது, எனக்கு பிடித்தமானது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசத்துல ஒரு அப்படி ஒரு பிடிப்பு, ஒரு ஈர்ப்பு வச்சிருப்பாங்க. ஆனா துலா ராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் சமநிலை எண்ணம் கொண்டவர்களா இருக்கிறதுனால ஒரு குடும்பத்துல 4 உள்ள இருந்தாலும் 4 பேர்த்தையும் ஒரே மாதிரி இருக்கணும்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கொண்டவர்களாக துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள். ஒருத்தர் அன்பை விரும்புவார்கள், ஒருத்தர் சமநிலையை விரும்புவாங்க, ஒருத்தர் அன்பை ரொம்ப பூரணமா செலுத்துவாங்க, ஒருத்தர் அன்பை அளவு பார்த்து சமநிலை பார்த்து செலுத்துவாங்க. ஆக துலாமும் கடகமும் சேரும் பொழுது ஒரு அன்பும் ஒரு சமநிலையும் கலந்த கலவை. இந்த சமநிலையும் அன்பும் சில நேரங்கள்ல கடகம் புரிஞ்சுக்கிறோம், துலாமும் அதை புரிந்து கொள்ளும். இந்த ஈர்ப்பு தான் அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான பாசம்னு சொல்லலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக சந்திரன் கடகத்தினுடைய அம்சம், நிலா அப்படின்னு சொல்றோம். சுக்கிரன் வெள்ளியினுடைய அம்சம், சுக்கிர பகவான் சொல்றோம். வெறும் நிலான்னு சொன்னா மதிப்பு இல்லை, வெள்ளி நிலா அப்படின்னு சொன்னா மதிப்பு. சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்த, கடகமும் துலாமும் சேர்ந்த அந்த வெள்ளி நிலாங்கிற மனசு தான் இவங்க 2 பேருக்குள்ள ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஈர்ப்பு. கடகத்தினுடைய அந்த அழகும் கற்பனையும் அந்த தெளிவும் அந்த ஒளியும் அந்த வெளிச்சமும், சுக்கிரனுடைய அந்த அழகு, தேஜஸ், ஐஸ்வர்யம், நறுமணம், வாசனை, அந்த இடமே தேஜஸ், அந்த இடமே ஒளி, அந்த இடமே ஸ்பரிசம், அந்த இடமே நறுமணம், அந்த இடமே தெய்வீகம். ஆக இரண்டும் சேரும் பொழுது ஒரு வெள்ளி நிலா கூட்டணின்னு சொல்லலாம். கடகம் துலாம் இவங்க காம்பினேஷனே ஒரு வெள்ளி நிலா மாதிரின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா சுக்கிரனும் சந்திரனும் இந்த வெள்ளி நிலா அழகா விடிவெள்ளியா மாறுறதுக்கு, அதாவது திருமண வாழ்க்கை, இந்த காதலை தாண்டி இவங்க திருமண வாழ்க்கைக்குள்ள போறாங்க அப்படின்னா, இல்ல ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில தாங்க இருக்கேன் அப்படின்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கும் சார்? நீங்க சொல்ற மாதிரி வெள்ளி நிலா தான், ஆனா ராகு இது வந்து அப்பப்ப கிரகணம் பிடிச்சிருது அப்படிங்கிற மாதிரி இவங்க வாழ்க்கையில திருஷ்டி. ஏன்னா அழகு அந்த இடத்துல வந்து பாசம் ரெண்டும் சேரும்போது அது திருஷ்டி பாதிப்புக்கு அதிகம் ஆளாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அந்த திருஷ்டினால இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும். கூட ஒரு படி கூட 2 நட்சத்திர அமைப்புகள் அப்படின்னு இருக்கு. கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம், துலாத்தில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம், இதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபலன்கள் இது ஒத்துப்போகலை அப்படின்னு சொன்னா இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள், மன அழுத்தங்கள் இதெல்லாம் அதிகமாக வருவதற்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ கடகத்துக்கும் துலாத்துக்கும் ஒரு சில அந்த நட்சத்திர பலன்கள் ஒத்து போகலன்னா ஒரு சில பிரச்சனைகளும் வரும் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறவங்களும் அதை பார்க்கறது கிடையாது சார். ஸோ நான் ஆல்ரெடி நான் மேரேஜ் பண்ணிட்டேன், லைஃப் அந்த மாதிரி இருக்குன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க? மேக்சிமம் அதிக பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. துலாமும் கடக ராசிக்காரர்களும் சில புரிதல்களுக்குள்ள ரொம்ப தெளிவானவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து எப்பொழுதுமே அந்த சுகபோகமான சில விஷயங்கள்னால ஒருத்தரை திருப்திப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. அந்த இடத்தையே ஒரு நல்ல சூழ்நிலையாக மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இறங்கி வந்துட்டா, இறங்கினா மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, பாசம் காட்டுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே அவங்களும் விட்டு கொடுக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. முதல்ல சொல்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய திருஷ்டி பாதிப்புகள் அதிகம் வருவதனால தான் இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும்னு சொல்கிறோம். அந்த கருத்து வேறுபாடு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கடகம் ஒரு வீடு அப்படின்ற சொல்லக்கூடிய அமைப்பில் நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பம், இதனுடைய கவனிப்பு, இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடகராசிக்காரங்க சிந்திப்பாங்க. இது யதார்த்தம் தானே. ஆனால் துலா ராசிக்காரவங்க நம்ம குடும்பம் தான், நம்ம வீடு தான், நம்ம பிள்ளை தான், ஆனாலும் எங்கள் அண்ணன் பிள்ளையும் நல்லா இருக்கணும், எங்கள் அக்கா பிள்ளையும் நல்லா இருக்கணும், எங்கள் சொந்த பந்தமும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா. அப்போ கடகராசிக்காரங்கள்ட்ட மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லையா? அப்படி இல்லை, எல்லோரும் நல்லாக இருக்கணும், நாம் அதை விட இன்னமும் சிறப்பாக நல்லா இருக்கணும். இது யதார்த்தம் தானே. அவங்கள விடங்கிறத விட அவங்கள மாதிரியாவது இருக்கணும் அப்படின்னு கடகம் தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்துவதிலே முழு அக்கறையோடு செயல்படும். துலாம் ராசிக்காரங்க சமநிலைங்கிற பேர்ல எல்லாருக்கும் சமத்துவமா போயிடுவோம்யா அப்படிங்கிற பேர்ல கடகராசிக்காரர்களிடம் சற்று வேறுபடும் பொழுதுதான் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரும். கடகம் பாசம் எனக்கு மட்டும்தாயா சொந்தம் அப்படின்னு நிற்கும். துலா ராசிக்காரர்கள் பாசம் உனக்கும் சொந்தம், எங்கள் வீட்டுக்கும் சொந்தம்னு சொல்லி நிற்கும். கடகராசிக்காரர்கள் வீட்டுக்கு சொந்தமாக இருந்தாலும் கூட முதல்ல யார் நிற்கிறான்னு கேட்கும். துலாம் ராசிக்காரர்கள் முதல் நீ தான் நிற்கிற அப்படின்னு சொல்லுவதை தயங்குவதால் தான். ஏன்னா துலா ராசிக்காரர்கள்ட்ட ஒரு குணம் இருக்கு, நமக்கு எதுக்கு வம்பு, யார்ட்டையும் சண்டை இல்லாமல் போயிடுவோம், சமாதானமாக போயிடுவோன்ட்டு இருப்பாங்க. அப்படின்னா வாழும்போதே சன்னியாசியத்தே வாழணும். குடும்பம் ஆனதுக்கு அப்புறம், குடும்பமாக வந்ததுக்கு அப்புறம், மனைவி கணவன் என்ற உறவு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு முன்னுரிமை கொடியா அப்படின்னு சொல்லி கடகம் கேட்கும். துலாம் அந்த சமநிலையை புரிந்து கொண்டால்
அந்த சமநிலையை வீட்டுக்குள்ளே காட்டாமல் இருந்தால், வீட்டுக்குள்ளே இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, ரெண்டு பேருக்குள்ள திருஷ்டியை தாண்டி வேற எந்த சண்டை சச்சரவுகளும் வராமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக அமையும். நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் எல்லாமே வருது சார். ஸோ அந்த சண்டைகள் வந்து எவ்வளோ நாளைக்கு, அதாவது எது வரைக்கும் அது வந்து நீடிக்கும், இல்லை சமாதானம் ஆவாங்களா? கடகமும் துலாமும் எப்படி இருப்பாங்க? நிச்சயமா. அதாவது துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் நேரம் கால அவகாசங்கள்லாம் எடுத்துக்கோ. ஏன்னா சனி பகவானுடைய உச்ச ராசி இல்லையா, கொஞ்சம் வீட்டுக்குள்ளே அப்படியே யார் மேலே தப்பு இருக்குது, எந்த பக்கம் நியாயம் இருக்குது, இதை நம்ம வாயை விடலாமா, பேசலாமா, வேண்டாமா, இந்த நேரத்தில் கருத்தை சொல்லலாமா, வேணாமா அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் சிந்திப்பதற்காக, தன்னுடைய சமநிலை கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துலாம் ராசிக்காரங்க நிறைய அவகாசம் எடுத்துக்குருவாங்க. ஆனால் கடகராசிக்காரங்க இவங்க அவகாசம் எடுப்பதற்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை தன் மனதிற்குள்ள யோசித்து வைத்திருப்பாங்க. கடகராசிக்காரர்கள் தன்னுடைய நியாயத்தை, தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய பிடிவாதத்தை, தன்னுடைய உண்மையை தன்னுடைய அன்பால வெளிப்படுத்தி உணர வைப்பாங்க. ஆக துலாம் ராசிக்காரங்க அந்த நேரம் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, கடகராசிக்காரவங்க புரிய வைக்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா கடகராசிக்காரங்க சீக்கிரமாக சமாதானம் அடைவார்கள். ஆக துலாம் ராசிக்காரர்கள் சமநிலையை விரும்புகிறாங்க, ரெண்டு பேரும் ஈக்குவலாக போயிடணும்னு நினைக்கிறாங்க, விட்டு கொடுத்து போயிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறத கடகராசிக்காரவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் மேலே கடகராசிக்காரர்கள் காட்டக்கூடிய கோபத்தை குறைச்சிக்கிடுவாங்க. துலாம் என்பது நீ புரிஞ்சுக்கிட்டியாங்கிறத எதிர்பார்க்கும், கடகம் என்பது நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டியாங்கிறத எதிர்பார்க்கும். ஆக ரெண்டு பேருடைய சமாதானம் என்பது சுக்கிரனுடைய ராசிங்கிறனால வாயா கோயிலுக்கு போகலாம், வாயா ஒரு பக்கம் போகலாம் அப்படிங்கிறத தாண்டி, வாயா சினிமாவுக்கு போகலாம், வாயா ட்ரெஸ் வாங்கி தரேன், வாயா கோயிலுக்கு போகலாங்கிறத தாண்டி, வாயா சந்தோஷமான 4 இடத்துக்கு ஹோட்டலுக்கு போகலாம், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகபோகமான ஒரு இன்ப சுற்றுலா மூலியமாக கடகமும் துலாமும் மீண்டும் இணைவார்கள். ஓவராலாக கடகமும் துலாமும் சேரும்போது உங்க லைஃப் எப்படி இருக்கும் சார்? ஒரு ஒன்லைன்ல சொன்னா எப்படி சொல்லலாம்? கடகராசிக்காரவங்களுக்கு வந்து சந்திர பகவான் ஆளுமை செலுத்துறார், துலா ராசிக்காரவங்களுக்கு சுக்கிர பகவான் ஆளுமை செலுத்துறார். இந்த இடத்துல ஒரு அமைப்பு இருக்குங்க. கடகம் துலாம் ரெண்டும் சேரும்போது ஒரு வீட்டில் அன்பும் இருக்கும், அமைதியும் இருக்கும். ஆனால் ரெண்டு சமநிலையாக இருந்தால் தானே உறவு நீடிக்கும். அன்பும் அதிகமாக இருக்கக்கூடாது, அமைதியும் அதிகமாக இருக்கக்கூடாது. துலாம் ராசிக்காரர்கள் ஒரு முடிவை எடுப்பதை கொஞ்சம் காலதாமதம் இல்லாமல் சீக்கிரமாக எடுக்கணும். கடகராசிக்காரங்க ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு உங்கள் நீதிக்கு துலாம் ராசிக்காரங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதணும்னு நினைக்கக்கூடாது. துலா ராசிக்காரர்கள் ஜட்ஜ்மெண்ட் நியாயமாக இருக்கணுங்கிறக்காக அடிக்கடி வாய்தாவும் போடக்கூடாது. வாழ்க்கை என்பது சிக்கலாக மாறும். துலாம் ராசியினுடைய ஒவ்வொரு தாமதமும் கடகராசிக்காரர்களுடைய மனதை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு சண்டை வந்தாலும் சரி, ஒரு சச்சரவு வந்தாலும் சரி, ஒரு வழக்கு வந்தாலும் சரி, வாழ்க்கை நமதே என்ற முடிவை துலாம் ராசிக்காரவங்க சீக்கிரமாக எடுக்கணும். கடகராசிக்காரவங்க தன் எடுத்த முடிவை கொஞ்சம் மாற்றிக்கணும். ரெண்டு பேரும் இதை கரெக்டாக கடைபிடிச்சாலே வாழ்க்கை என்பது சூப்பராக போகும். லைஃப் என்பது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். அப்போ கடகமும் துலாமும் லைஃப் வந்து பேலன்ஸ் ஆகணும், என்ன தான் சார் பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க. துலாம் ராசிக்காரர்களும் கடகராசிக்காரருடைய லைஃப்பும் பேலன்ஸாக இருக்கணும்னா ஒய்ஃபை பேலன்ஸாக பார்த்துக்கிட்டா வாழ்க்கை என்பது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பேலன்ஸாக போகும். இதே தான் பெண்களுக்கும் ஹஸ்பண்டையும் பேலன்ஸாக பார்த்துக்கிட்டா வாழ்க்கை என்பது சூப்பராக போகும். அன்பு காட்டக்கூடிய கடகமும் சமநிலையை விரும்பக்கூடிய துலாமும் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அமைதியும் அன்பும் நிறைந்த அற்புதமான கூட்டணி. இதை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே ஒட்டுமொத்தத்தில் குடும்பமே பேலன்ஸாக போகும். ஸோ சிம்பு படத்தில் வர அந்த சாங் மாதிரி இந்த மல்லிப்பூ சாங் வரும் சார், அதில் இதே மாதிரி தான் வரும். ஸோ அந்த வெள்ளி நிலா வந்து வாடுதுன்ற மாதிரி வெள்ளி நிலாவா கடகம் வந்து எப்போ வர போறேன்னு கேட்குற மாதிரியும் துலா தாமதப்படுத்துற மாதிரியும் சொல்றீங்களா? அப்படி இல்லை சார், ரைட்டு. கடகராசிக்காரர்கள் நிலா என்பது கரெக்டு தான். வெள்ளி நிலா நீங்கள் கூட சேர்த்துக்கிறது காரணமே துளாராசி தாங்க. துளாராசிக்காரர்களுடைய அந்த சுக்கிரனுடைய தன்மை கூடயே இருக்கிறதுனால தான் வெறும் நிலாங்கிறது வெள்ளி நிலாவா மாறுச்சு. எப்போ வரப்போறேன்னு ரூமுக்குள்ள உட்காந்து பாடினா என்ன பிரயோஜனம் இருக்கு? கதவை திறந்து வெளியில வந்து நிலாவை பார்த்தா தானே நிலா தெரியும். துலாம் ராசி ஆல்ரெடி வந்து விட்டது, தயாராக இருக்கு. கடகராசிக்காரங்க இன்னும் கவலைங்கிற அந்த மனசை துறக்கலை, உள்ள பாடிக்கிட்டே இருக்கிறீங்க. மனசுங்கிற அந்த கதவை துறங்க, நிலாவை பாருங்க, வெள்ளி கூடயே இருக்கு. ரெண்டும் சேர்ந்தா தான், கடகமும் துலாமும் சேர்ந்தால்தான் வெள்ளி நிலாவாகும். சுக்கிரன் தனியா இருந்தா வெறும் வெள்ளி மட்டும்தான், கடகம் தனியா இருந்தா வெறும் நிலா மட்டும்தான். ரெண்டும் சேர்ந்தா தாங்க வெள்ளி நிலா. எப்போ வர போறேன்னு பாடுறதை விட வந்துட்டாங்க, வாழ்றாங்க, வாழ போறாங்க. அதுதான் கடகமும் துலாத்தினுடைய அற்புதமான இணைவு. கடகம்ன்ற அந்த நிலாவும் வெள்ளின்ற அந்த துலாமும் வந்து அழகா சேரும்போது வெள்ளி நிலவா மாறுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். சண்டைகள்லாம் வரும் தாங்க, சமாதானத்துக்கு ஒரு இன்ப சுற்றுலா. நீங்க சொன்ன மாதிரி ஷாப்பிங்கோ இல்லை ஒரு ஹோட்டலோ போனீங்கனாலே அழகா லைஃப் எல்லாமே மாறி வருன்றதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிளா நீங்க சொன்னீங்க. ஸோ அடுத்ததாக கடகமும் விருச்சிகமும் பார்க்க போறோம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.